ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி சீரீஸில் நம்ம குதிரைவாலி கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குதிரைவாலியை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு குக்கரில் எண்ணெயை சேர்த்து அது நல்லா எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும். அதெல்லாம் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதெல்லாம் நல்லா வதங்கினோடனே, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினோடனே நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட மஞ்சத்தூளும் உப்பும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி 1 hour நம்ம ஊற வச்சுருக்க குதிரைவாலி அரிசியை அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா 1 கப் அதே அளவுக்கு கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மூடி ஒரு 2-3 விசில் விடலாம். இப்போது இது சைடில் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குயிக்காக பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் பொட்டுக்கடலை, அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பீட்ரூட், அப்புறம் தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. மீன் டைமில் நம்ம குக்கரில் வச்சுருந்த குதிரைவாலி கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதுமாரி வெரைட்டியாக நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு சேர்த்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதோட சட்னி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான சட்னி சீனிக்கு பதிலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதேமாரி ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.